பிரியமானவர்களே, இனிய காலை வணக்கம். கற்போம் சில வசனம். சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இதன் அர்த்தம் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் ஒரு சற்று சிறுகதை கேட்போமா? ஒரு மனிதன் கவலையோடு கடந்து வந்தான். அவனுடைய சக நண்பன், ஏன் கவலையோடு கூட இருக்கிறாய் என்று கேட்டான். என்னுடைய வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது, ஒரு குறையும் இல்லை. ஆனால் என்னுடைய சரீரமோ என்னுடைய வாழ்க்கை பயணமோ கவலையோடு கூட செல்கிறது என்று சொன்னான். அதற்கு அந்த நண்பன் நடந்து கொண்டே ஒரு பையை எடுத்து அதன் நிறைய பெரிய கற்களை நிரப்பு என்று சொன்னான். நிரப்பினான். பிற்பாடு கூழாங்கற்களை எடுத்து கொடுத்து இதை நிரப்பு என்று சொன்னான். அதிலே கொட்டி அவன் குலுக்கினான். நிரம்பினது. பிற்பாடு வேறு ஏதாவது இதில் போட முடியுமா என்று கேட்டான். முடியாது என்றான். பிற்பாடு மணலை அள்ளி கொடுத்தான். அதில் நிரப்பி குலுக்கின பிற்பாடு இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரம்பிற்று. பிற்பாடு அந்த மனிதனிடத்திலே சொன்னான், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்பு, சமாதானம், விட்டு கொடுத்தல், உடல் நலம், உறவுகள் இவைகளெல்லாம் பெரிய கற்கள் போன்றது. வசதி, பெரிய வீடு, வசதியான வாகனங்கள், மற்ற உலக காரியங்கள் எல்லாம் கூழாங்கற்களை போன்றது. கேளிக்கை, பொழுதுபோக்கு, அரட்டைகள் இவைகள் எல்லாம் மணலை போன்றது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பையிலே எதை முதலில் நிரப்புகிறோம் என்பதுதான் கேள்வி. மணலை நிரப்பிவிட்டால் அவ்விடத்தில் மற்றவைகளுக்கு இடம் இருந்திருக்காது. அல்லது கூழாங்கற்களை நிரப்பியிருந்தால் பெரிய கற்களுக்கு இடம் இருந்திருக்காது. முதலில் நாம் எதை நிரப்புகிறோம் என்பதுதான் கேள்வி. ஆகையினாலே நாம் அன்பு, சமாதானம், விட்டு கொடுத்தல், உடல்நலம், உறவுகள் பெரிய கற்களைப் போல் அதில் நிரப்பி வைத்தால் மற்றவைகளுக்கு அதிலே இடம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பாய் இருக்கும். ஆகையினாலே சொல்லுகிறது வேதாகமம், சுத்த இருதயத்தை நமக்கு அவர் சிருஷ்டிக்கிறவராய் இருக்கிறபடினாலே நிலைவரமான ஆவியை நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த நிலைவரமான ஆவி உலக காரியங்களிலிருந்து நம்மை மீட்டு உள்ளத்திலே ஒரு புதுமையை கொண்டு வருகிறது. ஆகையினாலே நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தாவீதும் கேட்டிருக்கிறபடி உலக காரியங்களுக்கு நம்மை விலக்கி உறவுகளுக்கும் அன்புகளுக்கும் விட்டு கொடுத்தலுக்கும் உடல் நலத்திற்கும் முக்கியத்துவத்தை கொடுப்போம். தேவன் தாமே நம்மை நன்மையாலே இந்த நாள் முதற்கொண்டு வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.